வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Realme 7 Pro அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. அந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஃபுல் டீட்டெயிலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு மொபைலை யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதோட ஃபீட்பேக் என்னென்னு தெரியும். ஸோ அதில் உள்ள ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு மொபைல் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ளே லான்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி பிஃபோர் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் நல்ல ஒரு ரீச்சில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு மொபைலோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு மொபைலோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB ரோம் கொடுத்துருக்காங்க. ஸோ 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, 256GB எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 6.2 இன்ச் இருக்கும், இதில் 6.4 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அமோல்டு டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா 64 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க, 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி 64 MP குவாட் கேமரா தான் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 4000 mAh லித்தியம் அயன் பேட்டரி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு ஏறும். ஸோ உங்களுக்கு பேக்கப் அதிக நேரம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 720G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 65 வாட்ஸ்லேயே உங்களுக்கு பிக்கப் ஆகிக்கிறோம். உங்களுக்கு சார்ஜிங்க்கு 65 வாட்ஸ் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6 மந்த் அக்சசரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 1 இயரில் ஏதோ ஒரு டிஸ்பிளே போயிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு அதை அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க வித்தவுட் காஸ்ட்டில். அதுக்கப்புறம் 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அக்சசரி ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா நோ காஸ்ட்டில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா, 19,999 ரூபா. ஓகேங்களா. 19,999 ரூபா தான் கம்மி, 20,000 ரூபா. டிஸ்பிளே ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சைடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டரான ஒரு ஆடியோ கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா 3 கார்ட் ஸ்லாட் ஆட் பண்ணியிருக்காங்க. 3 கார்ட் ஸ்லாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஆட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அதுக்கப்புறம் இதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்க 152 கிராம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு 20,000 ரூபாய் செல் வாங்கும்போது உங்களுக்கு அந்த வெயிட்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், அந்த மொபைலோட அக்சசரியாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு 192 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறமா சென்சார் என்னென்ன சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சார், அதுக்கப்புறம் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், அதுக்கப்புறமா கிரீஜோ மீட்டரு, அக்சலரேஷன் சென்சார் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு கேமராவில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறமா ஒரு லைட் சென்சாராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வெரி சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக அதோட சிங்க் ஆகிக்கிற முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறமா நான் திருப்பி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஒரு மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 20,000 ரூபாய்க்கு இந்த ஒரு மொபைல் ஒர்த்தா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 20,000 ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6GB ரேமு, அதுக்கப்புறமா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் கொடுத்துருக்காங்க, 6.4 இன்ச்சு டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்த்து தான் தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.